வணக்கம் மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க அழகான கிராமத்தை. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காவாங்களத்தூர் சாலை முந்திரி தோப்பில் அமைஞ்சிருக்க ஓம் ஸ்ரீ நாகாத்தம்மா ஓம் ஸ்ரீ நீதியம்மா ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். வணக்கம். இப்போ நாம் வந்திருக்கிற ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காவாங்களத்தூர் சாலை முந்திரி தோப்பில் இருக்க ஓம் ஸ்ரீ நாகாத்தம்மா ஓம் ஸ்ரீ நீதியம்மா ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த கோயிலோட வரலாறு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நீதியம்மா கிட்ட நேரடியாக கேட்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் சிறுவனாக இருந்தீங்க. முதல்ல அருள்வாக்கு சொல்கிற நபராக எப்போ மாறினீங்க? இந்த கோயிலோட வரலாறு நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நான் ஸ்கூல் படிக்க சொல்ல அம்மா நருள் வந்தது. என்ன வயசுமா இருக்கும்? அப்போ நான் ஒரு 12 இருக்கும் தான் அந்த வயசில் வந்து அது ஸ்கூலுக்கு போயின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மன் ஆரம்பிச்சு அவங்க யாரும் நல்லது கெட்டது எனக்கு வந்து பார்ப்பாங்க. அவன் நம்ம நினச்சது அவன் நடந்துடும். அப்படியே அது மூலியமாக அருள் வந்தது. ஆரம்பத்தில் இந்த கோயில் எப்படிமா இருந்துச்சு? ரொம்ப சின்னதாக, இது எங்கள் கழனி, இது இங்கே சின்னதாக ஒரு, அதாவது வயலாக இருந்த அந்த இடம், அதில் பயிர் வச்சுருந்தோம். அதில் சின்னதாக ஒரு ஆலயம் அமைச்சோம். அந்த ஆலயம் அப்படியே மக்கள் வர அவங்களுக்கு நல்லது நடக்க கோயில் வளர்ந்துச்சு. அப்போ நீங்கள் 13 வயசுலேருந்தே அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் படிப்பு நிறுத்தியாச்சு. சரி சரி சரி. உங்கள் ஊருக்கு இறங்குனதுலேருந்து சந்திக்கிற எல்லாரும் சொல்கிற விஷயம் அன்னதானம். நீதியம்மாவோட அன்னதானம் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறாங்க. அந்த சாப்பாட்டை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்தே, கோயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நடந்து தான் வருது. யாரும் வந்தாலும் பசி இல்லாமல் போன இந்த இடத்துல. தினசரி மதியத்தில் இருக்காமா? ஆமாம், தினந்தோறும் நடக்காது. இந்த பரிகார பூஜையெல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது உடம்பு செய்வனே, பேய், உடம்பு முடியல, அது கழுப்பு, அது எல்லாமே செய்கிறோம். அது எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் நீங்கள் செய்கிறீங்க? அதுவும் உங்களோட நடனம் ரொம்ப எல்லாரும் ரசித்து சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மா நடனம் ஆடுறேன், அது அம்மாவோட அருள். அது பிறகு ஏக பூஜை, அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு, அம்மன் ஊஞ்சல் தாட்டு முடிஞ்சுன்னா அது எல்லாமே நடக்கும். இப்போ இந்த பரிகார பூஜை சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன மாதிரி குறைகள்லாம் தீர்ந்து பக்தர்கள் என்னவா இது பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன குறை? என்ன எல்லாமே நடக்குது. உடம்புக்கு தான் செய்வன இருந்தாலும் சரியாகுது, ஏவரம் இருந்தாலும் சரியாகுது, பேய் வந்தாலும் அது சரியாகுது. திருமண தடையெல்லாம் சொல்கிறாங்க. குழந்தை நடக்குது, குழந்தை அம்மா அருள் பெறுது, குழந்தை கிடைக்குது. மாங்கல்யம் நடக்காதவங்க இங்கே கோயில் வழக்கு போட்டு அம்மா வேண்டிட்டு போனால் குழந்தை கல்யாணம் ஆகுது. நாங்கள் இங்கே வந்தப்போ ஒரு அதிசயமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சின்ன பையனுக்கு மூக்கில் ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சென்னைக்கு போனோம், நிறைய ஊருக்கு போய் பார்த்தோம், அங்கெல்லாம் சரி பண்ண முடியல. இங்கே அம்மாவை பார்த்து கொஞ்ச நாள்லேயே சரி பண்ணிட்டாங்கன்னாங்க. அது எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? அது அம்மா அருள் கொடுத்தாங்க. அம்மா அருள் கொடுத்த பிரகாரம் அவங்க செஞ்சாங்க, அது சரியாயிடுச்சு. சரி சரி சரி. அம்மா அருள் வாக்கியாக்கிட்டு சரியாயிடுச்சு. இங்கே வரும்போது நாங்கள் கோயிலில் ஒரு விஷயம் பார்த்தோம். உங்களுக்கு உங்களோட சமூக சேவையை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டியிலன்னு சொல்லிட்டு. அது எப்போ கொடுத்தாங்க? அது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க? எல்லாமே செய்கிறோமே, எல்லாத்தையும் பார்த்து செய்யறதை பார்த்து நான் அதை கொடுத்தாங்க. சாதாரணமாக கொடுக்கலையே. அதுதான் நீங்கள் செய்கிற உதவிகள்லாம் பற்றி சொல்லுங்களேன். எல்லாமே செய்கிறோம். எதை சொல்லுறது? கல்விக்கு செய்கிறது, அது ரொம்ப இல்லாதவங்களுக்கு, இந்த உடம்பு முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் முடியறதுக்கு, அதுக்கு எல்லாமே பண்ணுறோம். பௌர்ணமி அமாவாசை நாட்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றதா சொல்கிறாங்க. எல்லாரும் அன்னதானம் சாப்பிட்டு திருப்தியாக போகிறதா சொல்கிறாங்க. வர்ற வருமானமெல்லாம் நீங்கள் அதுக்கே செலவு பண்ணுறீங்க. நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு நிதிகள் வருதா? அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும்? நிதிகள் நிறைய அவங்கவுங்க நினச்சது நடக்க அவங்கவுங்க எல்லாம் நிதி தராங்க, அதை வச்சு நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னா உங்களை நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? அதுக்கு நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். நேரடியாக கொடுக்குறனால கொடுக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த அம்மன் பற்றி சொல்ல முடியுமா? எப்படி வழிபடணும்? இந்த அம்மா தான் முதல்ல இருந்தது. இதை நம்ம டெய்லியும் நெய் விளக்கேற்றி அம்மாவை கும்பிட்டு பால் முட்டை வச்சு அம்மா ஒரு 9 வளம் வந்தால் நம்ம நினச்சதில் நடக்கும். இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். குழந்தை வரம் தரும் தாய் நாகாத்தம்மன். மரத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டியிருக்காங்க.
குழந்தை பாக்கியம் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டிட்டு ஒரு 7 வெள்ளிக்கிழமை வந்து தொட்டில் கட்டிட்டு ஒரு 7 வெள்ளிக்கிழமை கோயிலை சுற்றி விளக்கு போட்டு கோயிலை சுற்றி வந்து இந்த அம்மா வேணி போனால் குழந்தை பிறகு இந்த இடத்துல அவ்வளோ சிறப்பான அம்மா இந்த அம்மா குழந்தை வரம் கொடுத்துல. வெள்ளிக்கிழமை அதாவது செவ்வாய் வெள்ளி செவ்வாய் பௌர்ணமியில் வந்து நைட் தங்கி அம்மாவை பூஜை பண்ணிட்டு போவோம். நைட்டு வந்து இங்கே தங்கி இருந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுவாங்க. அங்கே அங்கே என்ன மாதிரி? அது கன்னி அம்மன். அது யார் யார் குலதெய்வங்கிற அவங்க வந்து வைப்படுவாங்க இந்த அம்மன். இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக பணி செய்கிறீங்க, ஒரு தனி மனிதனாக இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் அவங்களாம் பற்றி சொல்ல முடியுமா? 5 பேர் இருக்கிறாங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே கோயிலில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு எப்படி? நிறைய இருக்குது, எல்லாரும் சப்போர்ட் நிறைய இருக்குது, எல்லாமே அம்மனுக்கு ஒத்துழைப்பாங்க. இப்போ ஆன்மீக பணியில் இருக்கும்போது பொதுவாக அந்த அரசியலில் உள்ளவங்கலாம் சில பேர் எதிர்ப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அதெல்லாம் நிறைய அது அம்மாவோட அருள் தான், அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதையும் மீறி நடந்துக்குது எல்லாமே. முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் இதான்னு சொன்னீங்க. இங்கே நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி வச்சாங்க, நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறோம். அந்த பூஜையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன், எதுக்காக பண்ணுறாங்க என்னென்னு? எல்லாம் பிரச்சனைக்கு தீரும் இங்கே வந்தால். இந்த இடத்துல முதல்ல அம்மா விளக்கை ஒரு நெய்வேலுக்கு போட்டு எலுமிச்சம்பழத்தில் நீட்டாக எல்லாம் பிரச்சனை எங்கள் அம்மாவை வச்சுட்டு உள்ள வருவாங்க. முதல் வந்தவொடனே இங்கே ஒரு நெய் விளக்கு போடணும், எலுமிச்சம்பழத்தில் நெய் ஊற்றி விளக்கு போட்டு இந்த அம்மாவை கும்பிட்டு எல்லாம் உள்ள வருவாங்க. அவங்களாம் நினைக்கிறது அந்த கோரிக்கை வச்சுட்டு வருவாங்க, அது அப்படியே நடக்கும். சரி, இந்த பரிகார பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே, யாகசாலை மாதிரி அங்கே பார்க்கலாமா? அங்கே சொல்ல முடியுமா? பார்க்கலாம், சொல்லலாம். பௌர்ணமி அன்னைக்கு ஊஞ்சல் தாலாட்டு இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். பௌர்ணமிக்கு ஊஞ்சல் தர சிறப்பு, அதை பார்க்கத்தானே கோடியான ஜனம் வருது இந்த இடத்துல. அப்படியா? அம்மாவை பார்க்கணும், அந்த ஊஞ்சல் வச்சு தேங்காய் உடச்சி விளக்கு போடுவாங்க, அவங்க நினச்சி கோரிக்கை அம்மாண்ட வைப்பாங்க, அது அப்படியே நடக்காது. அது எத்தனை மணிக்கு நடக்கும்? நைட்டில் 11 மணி மேலே. 11 மணிக்கு வந்து இங்கே வந்தால் ஊஞ்சல் தாலாட்டு பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் இங்கே தான் நல்லா ஜனம் இருப்பாங்க. சரி சரி, அது என்ன மாதிரி பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? அம்மன் தாலாட்டு தாலாட்டு இல்லை, ஊஞ்சல் உட்கார வச்சு அம்மா தாலாட்டுவோம், பூஜை பண்ணி தாலாட்டுவோம், பம்போடு கலை வச்சு அதை அம்மா வர்ணிப்பாங்க, வர்ணிச்சு ஊஞ்சல் உட்கார வச்சு அந்த தாலாட்டு பாட்டு பாடுவோம். உங்களோட நடனம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எப்போன்னு சொல்லுவாங்க? நடனம் அது அம்மாவோட நடனம். நடனம் அது உங்களோட உடல்ல அம்மா வந்து அந்த அம்மா நடனம் காட்சி பார்த்து அதுக்கும் அவ்வளோ ஜனம் வருது. அந்த நடன காட்சியும் இங்கே தானே நடக்கும். இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம், இங்கே வந்து யாக பூஜை பரிகாரம் பண்ணாங்க. அந்த என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த ஏக பூஜை பண்ணுறது எதுக்காகன்னா, கலசம் வச்சு ஓமம் நடத்துவாங்க, அதில் மிளகா போடுவாங்க, அவங்க கையில் மிளகா போடுவாங்க. யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வீட்டில் செய்வேன்னு இல்லை மனக்கு உடச்சல் இல்லை வியாபாரம் இல்லை இல்லை எல்லா பிரச்சனைக்கும் தேவையான அவங்க பேரை சொல்லி மிளகா அதில் போட்டு அவங்க பிரச்சனை தீரும். அது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாதம் நடக்காது. எத்தனை வாரம் வரணும், எத்தனை மாதம் வரணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு 7 பௌர்ணமிக்கு வந்தால் போதும். 7 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வந்து அவங்க பிரச்சனை மிளகா வாங்கி அந்த ஓமத்தில் போட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க வீட்டில் இருக்கிற தடையெல்லாம் நீங்கிடும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணம். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் இவ்வளவு பெரிய அம்மன் சிலையை வியப்பாக பார்க்குறோம். இதை நீங்கள் எப்போ உருவாக்குனீங்க, எவ்வளவு நாள் ஆணுச்சு? இது ஒரு 15 வருஷமாக ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அது ஒரு கட்டி முடித்துக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு உழைப்பு. அது இந்த அம்மாவை கட்டி முடிச்ச பிறகு அவங்க ஒன்றா நினைக்கிது இந்த அம்மா பாதத்தில் சொன்னாவே எல்லாம் முடிஞ்சிடும். இப்போது உங்களுக்கு கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது, அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பீங்களா? நாங்கள் இன்னும் இதெல்லாம் பண்ணணும், நிறைய சேவைகள் பண்ணுறீங்க. பண்ணணும், ஆமாம், செய்யணும், நிறைய மக்களுக்கு இடம் தங்கறதுக்கு வசதி பண்ணணும், இங்கே வர்ற பக்தர்கள் தங்குறதுக்கு வசதி பண்ணணும், தங்குற இடம் கட்டணும், அதுதான் உங்களோட எதிர்கால திட்டம். பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட நடன நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அம்மன் உங்கள் மேலே இறங்கி அந்த நடனத்தை பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்தீங்க பக்தர்களுக்கு. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணணும்? அது அம்மா ஆடி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை தீக்கி போட சொல்ல அவங்க முந்தாடி பிடிச்சி பிடிச்சிப்பாங்க. அதை பிடிச்சி எத்தனை குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கடை தொழில் பண்ணால் தொழில் வைப்பாங்க, இல்லை வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி முடி போட்டு வீட்டு வாசலில் கட்டுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லா பயன்படுது. இப்போ நாங்கள் வரும்போது சென்னையிலேருந்து வந்தோம், காரில் வந்துட்டதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து சேர்கிறதுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் இங்கே எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. சென்னையில் வரவங்க பூந்தமல்லி வந்துட்டு பேரம்பாக்கம்
பூந்தமல்லியிலேருந்து பேரம்பாக்கத்துக்கு பஸ். பஸ் இருக்குது. ஓகே. பஸ் வந்துட்டு பேரம்பாக்கத்தில் யார் கேட்டாலும் ஆட்டோ இருக்குது, யாரை கேட்டாலும் கூட்டு வந்து விட்டுருவாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். வந்தாலும் உனக்கு வண்டி இருக்குது, ஆட்டோ இருக்குது. இப்போ வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் இங்கே வர்றாங்க, வந்து ஆலயத்துக்கு வர்றாங்க, அவங்க பரிகார பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் இருக்கும்ல, உங்கள்கிட்ட எப்படி பதிவு பண்ணணும்னா எப்படி பதிவு பண்ணணும்? அதுக்கு நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரு. அது ஃபோனில் பதிவு பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் தகவல் சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். சரி. இப்போ விவசாயத்துக்குன்னு வச்சுருந்த உங்களோட சொந்த வயலில் இவ்வளவு பெரிய கோயில் உருவாக்கியிருக்கீங்க. இன்னமும் கோயிலை சுற்றி நிறைய இடம் இருக்குது, உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்குது. எதிர்காலத்தில் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இன்னும் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க மக்களுக்கு? என்ன செய்யணும், கோயிலை சுற்றி முதல்ல காம்பவுண்ட் பண்ணணும். காம்பவுண்ட் பண்ணி வர பக்தர்களுக்கு தங்கத்துக்கு நல்ல மண்டபம் பெருசாக கட்டணும். பாத்ரூம் இருக்குது, ஆனால் பத்தாது வர கூட்டத்துக்கு. இன்னும் அதிகமாக தான் கட்டணும். இன்னும் மேல் நிறைய வர தங்குறாளுக்கு ரூமுங்க கட்டணும். நிறைய திருமணம் பண்ணுறாங்க கோயிலில், அவங்களுக்கு தேவையான வசதி பண்ணி விடணும். அதாவது திருமண மண்டபம் மாதிரி ஒட்டினாப்புல இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? இப்போ நான் வர வருமானத்தில் நான் எதுவும் எடுத்துக்கல, எல்லாமே கோயிலில் தான் போட்டு எல்லாமே நான் வர மக்களுக்கு நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும். நல்லது நடக்குது, நிறைய பேர் செய்கிறாங்க. அதை இன்னும் கோயில் வளர்ச்சி ஆகணும். நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. வளரும் போது இங்க வந்து இன்னொரு திருமண மண்டபத்தை எதிர்பார்க்கலாம். கழிவறை வசதியிலிருந்து பக்தர்கள் தங்குறதுக்கு அறையிலிருந்து எல்லாமே வரணும்னு ஆசைப்படுறீங்க. நிச்சயமா நடக்கும். கல்வி தொடர்பாக நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வரீங்க. எதிர்காலத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கா? இருக்குது. பள்ளிக்கூடம் மாதிரி கட்டினா நிறைய இல்லாத குழந்தைங்க படிக்கும், நம்மளாம் படிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம தான் படிச்சு இல்லாமல் இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு கட்டின உடனே படிப்பு நல்லா வரும். ஏழை மக்கள் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பணியோட செய்கிற மாதிரி இருக்காது. அப்போ வந்து நாகாத்தம்மன் ஆலயம் மாதிரி ஒரு நாகாத்தம்மன் பள்ளிக்கூடம் எதிர்பார்க்கலாம் வருங்காலத்தில். கட்டி முடிக்கணும், எப்படியாவது அம்மாசில கட்டி முடிக்கணும். ஏழை மக்களும் நிறைய படிக்கணும். அது சந்தோஷம். என்னால் முடிஞ்சலுக்கு என்ன செய்யணுமோ நான் இருக்கிறதுல செஞ்சுட்டு போவால் தான். பிறப்பும் இறப்பனுத்து ஒரு மர்மம், வாழ காலம் வரை நம்ம செய்து ஒரு தர்மம். ஏன்னா பசியோட இதுவை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அந்த பசி மற்றவங்க பெறக்கூடாது. என்னால் முடிஞ்சலுக்கு தானத்தை நான் செஞ்சுட்டு போகணும். மற்றவங்க என்னை தேடி வந்தவங்க பசியோடு எந்த திட்டு போகக்கூடாது, பயிரார நிறைஞ்சு போகணும். இங்கே வந்து பக்தர்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, சினிமா துறையிலேருந்து நிறைய பிரபலங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறதா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சினிமா துறை இந்த கஷ்டமாக ஆளுங்க வராங்க. ஆனால் இருந்தாலும் ஏழைக்கும் கஷ்டம் இருக்குது, பணம் சினிமாக்காரங்களும் கஷ்டம் இருக்குது. ஆனால் அவங்க குறைய அம்மா அந்த சொல்ல தான் அம்மாக்களை சொல்கிறாங்க. அம்மா அந்த குறைய பூர்த்தி பண்ணி தராங்க. அவங்க அது மூலிமா ஒவ்வொருத்தர் அவங்க போய் சொல்ல ஒவ்வொருத்தர் அம்மா தேடி வராங்க நடிகைலாம். அப்போ இன்னும் நிறைய பிரபலங்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும். இந்த கோயிலில் நீங்கள் நிறைய சமூக சேவைகள் செஞ்சுருக்கிறத பற்றி நீங்களே சொன்னீங்க, பக்தர்களும் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வரும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். திருப்பதியிலேருந்து ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமாக வந்திருந்தாங்க. அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டேன், எனக்கு எல்லா குறைகளும் தீர்ந்துச்சு, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அங்கே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, தாலி எல்லாருக்கும் கொடுத்தாங்க, தாலி குங்குமம் கொடுத்தாங்க, எல்லா பெண்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பற்றி என்னென்னா, அவங்க தாலி பாக்கியத்தோடு ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரு என் தாலி நினச்சிதுன்னா நான் எல்லாம் இதுமாரி எல்லோரும் தாலி பாக்க நிலைக்கிறதுக்காக நான் அந்த கொடுக்குறேன்னு வேண்டுதல். அதை அம்மா காப்பாற்றி கொடுத்துட்டேன். அதுக்காக எல்லாருக்கும் சுமங்கலிக்கிறேன்னு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாங்க. இந்த பிரார்த்தனை இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்களா, இல்லை அவங்களா வேண்டிக்கிட்டாங்களா? அது அம்மா வாக்கு கொடுத்தது. உங்கள் மேலே வந்து அருள்வா கொடுத்தது அவங்க சொன்னாங்க. அது பிரகாரம் செஞ்சு நல்ல மாதிரி முடிஞ்சது. அது